சிலோன் நாளே பிறந்தவனுக்கு பாச தெரியாது. நசனட்டியும் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. நசனட்டி இருக்கோ நினைக்கிறேன். இல்ல இல்ல அந்த அக்கா நசனட்டின்னா சிலோனுக்கு போய் வருவாங்களே வெக்கேஷனுக்கு. ஒரு நாளும் சிலோனுக்கு போயில, நாளும் போயில. பிறகு அந்த அக்காவுக்கு என்னென்றால் பிள்ளைங்களுக்கு வகுப்புகள் எல்லாம் ஒன்றுக்கும் விடுற மாட்டேன். ஸ்பெஷலுக்கு என்ன சொல்றோம், இப்ப அவங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தா ஸ்போர்ட்ஸோ இல்லாட்டாலும் இன்ஸ்ட்ருமெண்டோ டான்ஸோ என்னையோ அப்புறம் மனுஷி அவனோட மாஸ்டரோட ஓடி போனா அந்த சந்தேகத்துல படிச்சு அவர் மணி நைஸா அவள் பின்ன காசிஞ்சிருந்து அனுப்புற அவனை எங்கேயோ பார்த்துட்டாலே தான் அனுப்புறான். சும்மா அனுப்புவான் அவனும் அவளுக்கு அவனை எங்கேயோ காட்டுட்டாலும் அதை இவன் அனுப்புறான். அப்ப அப்படி இதுகளுக்கு காசு கொடுக்கணும். காசு கொடுக்குறோம். அந்த அக்கா பாவம் ஒண்ணுமே பேங்க் எல்லாம் வேற நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. அம்மா காசு வருமே 3 பிள்ளைங்களோ அதுக்கு நம்பி காசு எல்லாம் அவரோட வட்டிக்கும் கொடுப்பாரு போல. வட்டிக்கும் குடுக்குறாள் தான். வட்டிக்கும் குடுக்குறாள். அந்த அக்கா பாவம் அது ஒண்ணுமே தெரியாது. அது சும்மா பிள்ளைங்களை பாக்குறதா அவர்கிட்ட வேலை. வேலைக்கு போறோம் இல்ல வீட்டுல இருந்து அவர வேலை அதுதான். வீட்டுக்கு போறோம், பிள்ளைங்கள் ஸ்கூலுக்கு போறோம், கடைக்கு போறோம், வீட்டுக்கு கடை வேலை ஸ்கூல் அதுதான் அவட வாழ்க்கை. வெளிநாடுகளும் கூட்டி கொண்டு போறேன் இல்ல வெக்கேஷனுக்கு ஒண்ணும் இல்ல. பிள்ளைகள் பாவம் அது ஒரு முறை சொந்தத்துக்காக போயிருப்பாங்க. அது இன்னும் தேவைக்கு அப்படிதான் கல்யாணம் சொன்னாங்க. அக்கா ஒரு முறை போயிருப்பா பிள்ளைங்களோட. அதனால ஒரு இடம் கூட்டி கொண்டு போறோம் இல்ல. அதாவது வெளிநாடுகள் ஹாலிடே நாளா அப்படி ஒண்ணுமே இல்ல. அப்படி இருக்கிறாங்க. பிள்ளைங்கள்ட இடத்துல வீட்டுல பிள்ளைங்களை விளையாட்டு ஒன்றுமே இல்லை. இப்ப எங்க வீட்டுல கார் வைக்கிறதுக்கே இடம் இல்லாம அப்படி குமிஞ்சு வச்சிருக்கேன் விளையாட்டு தான். அங்க ஒண்ணுமே இல்லை. வச்சிருப்பாங்க. தண்டை பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. தொடவே கூடாது. தண்டை பயன்களும் தண்டை பொருட்கள் எல்லாம் பிள்ளைங்க தொடக்கூடாது. அட்டி மத்தாலா ஒரே அட்டி மத்தால அட்டி பிள்ளைங்களுக்கு. அது பாவம் அவன் புரிஞ்சாங்க என்ன அவன் அடிப்பான் மத்தால மணிச்சி பிறகு கிரீம் தைலம் பூசுவான் பிள்ளைங்களுக்கு. அப்படி என்ன செய்யறா கட்டியாச்சு வச்சிருக்கு. என்ன செய்யுது அவன் பாவம் அந்த அக்கா பிள்ளைங்களுக்காக அவன் கண்டுபிடிச்சு தானே பிள்ளைங்களுக்காக அவதான் கண்டுபிடிச்சதுக்காக வாழ்றா பாவம். என்ன செய்யற இப்ப அவன் சொல்றான் பிள்ளைங்க பிறகு தெளிஞ்சு இருப்பேன். என்ன சொல்ற இப்ப பாவம் தானே பிள்ளைங்க தனியா இருப்பாங்களே பிள்ளைங்களுமே இப்ப அந்த அக்காவும் ஃபேமிலி இல்லாம அவங்க இல்லாம என்ன சொல்ற இங்க எல்லாரும் இல்ல. எல்லாருமே பிரான்ஸ்ல எல்லாரும் இல்ல. அப்ப பக்கவரம் ஆக்கள் இருந்தா அது வேற கதை. அதுதான் ஒரு ஆண் சகோதரன் இருந்தா இங்க சரி அதுதான் அது இல்லாததான் கூத்து அடிக்கிறாரோ தேப்பனி இருக்கு. தேப்பனி இல்ல தேப்பனி அதுதான் தேப்பனும் இல்ல. ஆண்டவரம் இவற்ற கூட்டு அதுக்கு இல்லையா அப்படி சொல்லுங்க. அப்ப அவன் காசும் நிறைய நகைச்சை இருக்கு தக்கண்டா யோசிச்சு பாருங்க. ரெண்டு இதுகள் ஆரங்கள் அதுகள் தோடு சிமிக்கிகள் பூட்டு காப்புகள் அதுவும் எப்படி இப்ப கடைசியா வந்த டிசைன் சிங்கப்பூர்ல இருந்து வந்த டிசைன் கடைசியா வைப்பிப்பாங்க. நவம்பர் மாதம் அவன் கிறிஸ்டியன் ஆக்கிறாண்டால் அவன் கிறிஸ்டியன். அப்ப நவம்பர் மாதத்துக்கிட்ட தட்டா அனுப்பி இருப்பான். நவம்பர் டிசம்பர் எல்லாம் கிறிஸ்துமஸோட எல்லாம் இந்த வருஷம் அனுப்பிடுற வேலைக்கு கண் மூடி பாக்காம இருக்கிற அவன் ஒன்னும் கதைக்காம இருக்கு பிள்ளைங்களுக்காக. அது அனுப்பு அது அப்பவே பிடிக்க கனகாசு பாத்துட்டான். அவ பாத்துட்டா கனகாசு அனுப்பிட்டேன். இவருக்கு தெரியும் அவங்க தெரியும் அனுப்பினியோ காசு அவ கேட்டா அவர் இல்லன்னு சொல்லு. பிறகு உடனே அவன் நீட்டிட்டா ப்ரூஃப் கடை அனுப்பிட்டே இல்லையான்னு அவர் போய் தான் சொல்லிட்டா. அவன் என்ன செய்யற அவன் பெருசா மோதையில சொல்லிட்டா விஷயம். மோதையில பிள்ளைங்களோட வாழ்றாவே உண்டா ஒன்னும் செய்ய முடியாது. வேறாக்கலன்னா இருந்தா எனக்கு பொல்லாது தலையை திருப்பி வாங்க தலையை திருப்பி இருப்பாங்க.
அதுதான் இப்போ திருப்பி இருப்பாங்க. என்ன செய்யணும், அந்த அக்கா பாவம் குடும்பத்துக்காக இருக்கிறா. என்னன்னா இப்ப அது மாறி செய்தா அந்த அக்கா தப்பு செஞ்சா அங்க அங்க இலங்கையில ஒரு பொடியனை சேர்த்த பண்ணி இவனுக்கு தெரியாம அவன் காசு அனுப்பி மாறி செய்தா அவன் செய்திருந்தா ஐயோ அந்தோத்தா அரோகரா அரோகரா. அது மட்டும் இல்லாம அவன் அந்த புருஷன் தமக்கு இப்படி அறியாலையில அனுப்பிட்டு ப்ரூஃப்களுக்கு தூக்கி காட்டுட்டான். அதுக்கு பிறகு பேசுறா அவ குறையா இப்படி அவ அந்த கண்டுபிடிச்ச தானே போட்டோகள் எல்லாம் அனுப்பி எல்லாம் சொந்த மதவங்க எல்லாம் அனுப்பிட்டான். ஏன்னா ப்ரூஃப் தேவைதான். ஏதாவது பிரச்சனை வந்தாலும் உள்ளுக்கு ஒன்றை வாழ்ந்தாலும் எல்லாருக்கும் தெரியறோம் இந்த கதை. ஆனா எல்லாருக்கும் அப்படி கிடக்காத குடும்பம் விற்கிறாங்க தானே. நாங்கள் இது தெரிஞ்சே பேரவோம் தப்பு நடந்துச்சு. ஆனா புரிய முன்னாடியே இருக்கிறாங்க. அது மாதிரி இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ். இது ஒரே கட்டுறா 4 மாடி தான் இடைவெள. இது நாட்டும் நாடு வித்தியாசம், கண்டம் வித்தியாசம், டிஸ்டன்ஸ் கூட தான். அப்ப அதான ஓகே. ஊர் வித்தியாசம், நாடு வித்தியாசம், கண்டம் வித்தியாசம், கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர், அப்படி டிஸ்டன்ஸ். அப்ப அதால ஒண்ணும் செய்ய முடியாது. இதே அவ செய்திருந்தா உலகம் மாறி மற்றபடம் மாறி சூரியன் மற்றபடம் உதிக்க வலிக்கிறது. அப்ப ஜெர்மனியில தானம்மா இப்படித்தான் ஜெர்மன்காரன் ஜெர்மனிய பொம்பளைய வச்சுக்கொண்டு, ஜெர்மன் பொம்பளையாது அப்படி வச்சுக்கொண்டு இலங்கைக்கு போனவர். போன இடத்துல அவங்க ஒரு பிள்ளை சம பிள்ளைய கல்யாணமும் கட்டி வந்து திருப்பி அங்க கட்டியாச்சு. அதுக்கு ஒரு பிள்ளை இங்க வந்து அதன் பிறகு ஜெர்மன்காரியோட இருக்கிறேன். எப்படி இருக்கு அவக்கும் அந்த பிள்ளைக்கு சொல்லல எப்படி சுமிசிலும் நிச்சயமாயித்தான். நான் யூடியூப்ல பார்த்தேன்னா அந்த அவர் என்னதுக்கா தமிழ் பிள்ளை, அதுவும் கல்யாணம் கட்டி கொஞ்சம் தமிழ். அந்த பிள்ளையை வச்சுக்கொண்டு ஊருக்கு போயிருக்கேன். தனியா உங்களை தனியா விட தனியா போயிருக்கு. அங்க ஒரு பிள்ளைய கல்யாணம் கட்டி போட்டு வந்து கல்யாணம் கட்டினா சொல்லல கல்லவே தானே கல்யாணம் கட்டி கொஞ்சம் இங்க இருக்கிறா சுவிசில. சுவிசில இருந்தவர் பிறகு என்ன செய்தாருன்னா அவளை டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்குற. அவள் டெலிஃபோன் எடுக்கா. அவர் சொல்றாரா நீ டெலிஃபோன் எடுக்காத நான் எடுக்கிறேன், நாங்க பொஞ்சாயி இருக்கிறோம், நீ என்னமா எனக்கு உடுப்பு கப்பல் அதுக்கு சொல்லல நான் எடுக்கிறேன். அப்ப கல்யாணம் கட்டுறேன்னு சொல்லி நான் எடுக்கிறேன் முள்ளத்தான் கதைப்பேன் என்னோட. அப்படித்தான் அந்த அக்காவும் அப்படிதான் சொல்றேன். மெல்லமா கதைக்குது. அதோட டவுலத்துல பாத்ரூம் அங்க போனோட போனோட தான் போவாங்க. பிறகு படுக்க அவ படுத்தா பிறகுதான் மிஸ்டர் படுப்பேன் கதைச்சிட்டு அங்க டைம் தெரியும் தானே இங்க எங்களோட வித்தியாசம் டைம். அப்ப சாமம் வந்தா வெள்ளன தொடங்குவார். அங்க வெள்ளன தொடங்கும் தானே. அங்க இங்க 6 மணி விடிய இருந்தாலும் அங்க 10 மணியும் அங்க ஒரு இடத்துல அப்படி இப்போ நடக்கிற சிறுவண்டெல்லாம் பொம்பளை. ஆனால் அவர் என்னன்னா சேர்ச்சுக்கு போறார். அவங்களா சேர்ச்சுக்கு போறாங்க. அந்த நேரம் அது போயிரு கிறிஸ்துமஸ் டைம் அவர் போயிரு. பண்டிகையும் பிள்ளைகளையும் வெள்ளம் அனுப்பி விடுறேன். வேலையாலையும் வெள்ளம் வந்து விட்டேன். வந்து உமையா கலைக்கிறேன். என்ன எனக்கு அது பிரச்சனை, அவரோட ஜேசுவோட பிரச்சனை, கடவுளோட பிரச்சனை. நான் வரையில நீங்க இந்த கலைக்கவனோட அவளோட கலைக்கவனம் வந்து அவர் பண்டிகையும் பிள்ளைகளையும் அங்க அனுப்புறார் சேர்ச்சுக்கு. அப்ப நீ ஏன் போகிற சேர்ச்சுக்கு? அடுத்தது தந்தை பிறந்த நாளுக்கு மாமியாரும் பெண்டாவியையும் பிள்ளைகளையும் அனுப்ப பாக்குறேன். மாமியார் போகல. தந்தை பிறந்த நாளுக்கு தான் போவாங்க. பிள்ளைகளையும் அனுப்ப பாக்குறேன். ஏன்னா அவரோட ஜெயிக்க அவளோட கலைக்கிறது அதுதான் பிரச்சனை. அப்ப அவளோட கலைக்கிறதுக்காக வேண்டி இப்படியான கள்ள வேலைகள் எல்லாம் செய்யறது. அதுதான் நம்ப கூடாது. ஒரு நாளும் நம்ப கூடாது. 25% கொஞ்சம் கூட இருக்க வேணும். ஏன்னா 75% தான் ஆணை என்ன பொண்ணு என்ன 75% நம்ம இந்த விஷயம் இல்லாட்டாலும் வேற விஷயம் காசு விஷயங்கள் அதுல 75% தான் நீங்க நம்புவோம். 25% நாங்க அப்படிதான் கல்யாணம் கட்டி குடும்பமா இருந்து அவர் என்னண்டா காசுகளை சொல்லிக்கொண்டு அது போட்டேன். அவன் நம்பிக்கையில
உழைச்சவன் அந்த உழைப்புக்காக எல்லாம் அவர்தான் எல்லாம் செய்யப்பட்டு காரணியில கிட்டத்தட்ட 20,000 யூரோக்கு கிட்ட புறம்பா கண்டு ஒழிச்சு வச்சு பேங்கில ஒழிச்சு வச்சு கொண்டு போட்டேன். இப்படியா நாக்களை நம்ப முடியுமோ? அதுவும் சாமியாடவன். ஓ அது சாமியாடா. அப்ப இந்த சாமியார நம்ப செய்யறீங்க. இந்த சாமியும் பொட்டிலாம் திருடி கொண்டு போட்டேன். இவ்வளவு ஆசை கொண்டு போனவன் அவட நகை நகையும் வித்து ஆசா கொடுத்து அது நம்பிக்கை எல்லாரும் நம்பிக்கை அது நகையும் கொடுத்து நம்பிக்கையில கொடுத்து விட்டுட்டேன். அப்ப அதையும் கொண்டு போட்டேன். அப்ப என்ன செய்யறேன்? நகையை வித்து என்ன செய்யறேன்? அப்ப சாமியா காசையும் கொண்டு நகை வித்தாது. நகையும் வித்து அந்த மோட்டு மனுச்சு என்ன செய்யுது? நம்பிக்கையில அந்த காசையும் மனுஷன்கிட்ட கொடுத்து அதையும் கொண்டு எல்லாத்தையும் கொண்டு சாமியார் போட்டேன். நான் அந்த மனதி சொல்லுது என்னண்டா, நான் உற்ற ஆம்புலேயே நம்புடுவேன். தண்ட புருஷனே ஒரு சாமியாரா இருந்து கொண்டு ஒரு நீதி நியாயம் எல்லாருக்கும் நீதி நியாயம் தான் இருக்கார். அப்படி இருந்தோண்டு இப்படியான புள்ளைய அந்த மனுஷன் தண்ட புருஷனை விட்டா மற்றவெல்லாம் என்ன தூசு எந்த தூசுக்கு அது சாதாரண மனுஷன் இருக்கார். இவர் அப்படி இல்லை, மேட பேச்சு பட்டிமன்றம் எல்லாம் போற மனுஷன். அப்ப இவரே விழாவுதைக்க மற்ற சாதாரண மனுஷங்க விட மாட்டாங்கன்ட்டு இவ்வளோ விடலாம் விடாம விடலாம். அது வேற பிரச்சனை. ஆனா அவளுக்கு சந்தேகம் எல்லாம் முடியாது. தண்டை கணவரை வச்சு அவர் சாமி அது மேட பேச்சு பட்டிமன்றம் எல்லாம் செய்கிற வேலை. மற்ற 4 பேருக்கு ஆலோசனை எல்லாம் கொடுப்பேன். அது வேற ஆலோசனை கொடுப்பேன். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஊருக்கு தானே அது தங்க வீட்டுல அந்த மனசி சொல்லுது. யாருக்கோ சொன்னவரா யாரோ ஒரு ஆள் கனடா லண்டன்ல புருஷன் இந்தியாவா அப்படி பிரிஞ்சு இருக்க கூடாது. நீங்க 2 பேரும் புரியம் பண்ணி ஒற்றுமையா இருக்கணும் ஒரே இடத்துல. தான் என்ன மனசு என்ன விட்டுட்டு போட்டேன். அப்ப அதுக்கு என்ன தங்க மனசியே விட்டுட்டு போட்டாரா? அதுதான் கூட மத்தாக்களுக்கு பாடம் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. தாங்கள அப்படி அதை விட கேவலமா தான் இருப்பாங்க. சும்மா மத்தாக்களுக்கு சொல்லலாம் சொல்லுவாங்க. அவர் சொன்னவாடே இந்த புருஷன் நாங்க லண்டன்ல இருக்கிறா எனக்கு பயம் எனக்கு ஆக்களில துணை சொன்னவனே நீ ஏன் வெளியே போற? நீ கடைசியில உண்ட வண்டியில என்ன செய்ய? நீ ரோட்டில விட்டுட்டு போற. அவ என்ன செய்ய முடியுமா? வேற என்ன செய்யறது? அதான் சொல்றோம். என்ன நாக்கில்லாத நரம்பு இல்ல அப்படி அன்று இல்லையம்மா. நாக்கில்லாத ஊருக்கு வதைதா ஊருக்கு வதைதா ஊருக்கு வதைதா உனக்கு இல்லையாடி. ஊருக்கு வதைதா உனக்கு இல்ல தனக்கு இல்ல ஊருக்கு அப்படித்தானா? சரி ஊர்கள்ல நடக்குது. நான் என்ன செய்யறேன் இப்படி கேள்விப்பட்டுட்டு அதான் உங்களுக்கு செய்தி வந்துட்டு எனக்கு கிடைக்கிற ஆக்கள் சொல்றவங்க இந்த ஏரியாவில் நடக்கிற கொஞ்சம் கொஞ்சம் லீக் பண்ணுமா ஓரளவுக்கு லீக் பண்ணும். இப்ப எங்கட வீட்டு புறம் ஒரு யாருக்கும் போயிட்டு ஒரு யார்ட்ட புறாலும் எங்கட வீட்டுக்கு வரும் தானே. அப்படி கிடைக்கிற உங்களுக்கும் செய்திகள் வருமா? சரி ஓகே ஓகே பாய்.